வணக்கம். காகம் தலையில் தட்டினாலோ கொத்தினாலோ இல்லை உரசிட்டு போனாலோ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. நிறைய பேர் காகம் என் தலையில் கொத்திச்சு என்ன ஆகும், சிலர் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு தரித்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம முன்னோர்களை சரியாக வழிபடாமல் இருந்தால், திதி கொடுக்காமல் இருந்தால், குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருந்தால், அதை நம்மளுக்கு உணர்த்துறது இந்த காகத்தோட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற மாதிரியும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் ஐதீகம்லாம் சொல்லுது. அதுலேயே இந்த வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கம் பறந்து போனால் நம்மளுக்கு லாபம், இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் பறந்து வந்தால் நஷ்டம், அலைச்சல், டென்ஷன், கஷ்டம், இந்த மாதிரி காகத்தை பற்றி சொல்லுவாங்க. பொதுவாக அந்த காகம் இயற்கையோடு ஒன்றி வாழ்றது தான் எல்லா பறவைகளும் மிருகங்களும். மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அது வேகமாக போய் செட்டில் ஆகும். அந்த காற்றடிக்கும் போது ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வரும்போது அதை உணர்ந்து அதில் கரெக்டாக முன்னெச்சரிக்கையாக போய் அதுலேருந்து தப்பிக்கிறது எல்லாமே இந்த காகத்துக்கு தெரியும். முக்கியமாக நம்ம உடம்புல அந்த எனர்ஜி, அந்த இயற்கையாக அது காற்று பஞ்சபூத தத்துவத்தோடு அது வாழும்போது நம்ம உடம்புல ஏதாவது துஷ்ட சக்தியோ நெகட்டிவ் எனர்ஜி இல்லை கவலை கஷ்டம் ஏதாவது ஒரு எனர்ஜி ஒரு சூன்யம் மாதிரி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அந்த காகம் நம்மளை கொத்தோம் அப்படின்றது நம்ம எல்லோரும் நினைக்கிறது. இதுலேயே காக்கா அந்த பழத்தை வீட்டில் போட்டால், பூவை போட்டால் நல்ல சகுனம், அதுலேருந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம். அது எலும்பியோ முள்ளையோ இது மாதிரி எடுத்து போட்டால் அது நம்மளுக்கு தரித்திரம் அப்படின்ற மாதிரி கூடுமானவருக்கும் இந்த காகம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. காகம் சனி பகவானோட வாகனம், அது ஒரு பறவை, அதனால் அது ஆயுள் காரகன், ஆரோக்கியத்துக்கும் அது காரகன்ற மாதிரி அந்த விஷயத்த இதில் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு இந்த சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்களே தவிர, நிச்சயமாக பார்த்தா காக்கா எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போது பறவைகள்லாம் இந்த ஏர்டெல் டவரு, ஏர்செல் டவரு, இது மாதிரி எல்லா டவரும் வந்ததால் எல்லா பறவைகளும் அந்த அந்த எனர்ஜியில், அந்த வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜியில் ரேஸில் இங்கேருந்து போயிடுச்சு, எங்கேயுமே இல்லை. முன்னாடிலாம் குருவிலாம் நம்ம வீட்டிலேயே கூடு கட்டும், நம்ம வீட்டிலேயே விளையாடும், எல்லா குருவியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு பாருங்கள். அந்த ரேஸ் எல்லாம் தாண்டி இந்த காக்கா இன்னும் கூட சர்வே பண்ணுது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோடு அது நம்ம பூமியில் சிட்டிலேயே இப்போ வாழுது. அந்த டவர் மேலெல்லாம் போட்டு உட்காரணும் பார்த்துங்க, அந்த மாதிரி இருக்குது காக்காங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது நடக்கிறதுல நம்ம அந்த மனோபயம் நிச்சயமாக செய்யுது. எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த காகம் உரசிட்டு போடுறது, கொத்துறது, நம்மளுக்கு என்ன தோணுன்னா, எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, நம்மளை மட்டும் ஏன் கொத்துது, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு கொத்தோம், இல்லை காலில் அப்படி அடிச்சுட்டு போவோம், உரசிட்டு போவோம். இது ஆக்சுவலாக இது மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா? கேள்விப்படும் போது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த பயமோ அந்த கவலையோ கஷ்டமோ அந்த செகண்டில் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆனோடனே அவன் அதுலேருந்து என்ன துன்பம் நடக்கும், என்ன பிரச்சனை வரும், என்ன கஷ்டம் வரும். இப்போ அது கொத்திட்ட பிறகு யாருன்னா வழியில் போகும்போது எங்கன்னா வண்டியில் ஸ்லைட் ஆகிடுச்சுட்டா உடனே இந்த காக்காவால் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அது சாதாரணமாக நடந்திருந்தாலும் டெய்லி நடந்துகிட்ருக்கோம் ஏதோ ஒரு விஷயம். இதோடு நம்ம கம்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மைண்ட் செட்டிங் இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையை காக்கா தீர்மானிக்குமா? அது இயற்கையோடு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுன்றது அது ஒரு உண்மை. நம்மளுக்கு நேரம் சரியில்லாமல் குத்துது, நம்மளுக்கு தரித்திரமாக இருக்குது அப்படின்ற விஷயமும் உண்மை. நம்ம கடுப்பாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது, மன கஷ்டங்கள் இருக்கும்போது அது தட்டிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் நல்லா இருக்கும்போது கொத்தலையே அப்படின்னு. ஆனால் காக்கா ஏன் கொத்துது அப்படின்னு பார்த்தா, அது நம்ம அது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மரத்தில் அந்த காக்கா குஞ்சு பொறிச்சிருக்கோம், அதுக்கு உணவுகளை தேடிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம அந்த சைடில் வரும்போதோ அந்த குஞ்சுங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு நினச்சி அந்த ஆபத்தில் தன்னை தற்காத்துக்கிற மாதிரி இவன் ஒரு வில்லன் வரான், நம்மளை அழிக்க போகிறான்ற அந்த எண்ணத்தில் தான் அது கொத்துது. இதுதான் முக்கியமானது. அதேமாதிரி காக்கா நிறைய பறந்து வந்தால் நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. காக்கா எப்போ நிறைய பறந்து வரும், இந்த குருவிகாரங்களாம் சுட போவாங்கள்ல, அந்த நேரங்களில் தனக்கு ஆபத்து வரும்போது அது பறந்து போகுது. இப்போ நான் பேசுறதுலாம் காக்காவோட ஆங்கிள்லேருந்து, நம்ம மனிதனோட ஆங்கிள்லேருந்து காக்காவை பார்த்தோம், இப்போ காக்காவோட ஆங்கிள்லேருந்து நம்மளை பார்க்குறோம். ஓகேங்களா? காக்காவோட ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். அது தனக்கோ தன்னோட குஞ்சுகளுக்கோ உயிருக்கு ஆபத்து, இவங்க அழிக்க போகிறாங்க, மரத்தை வெட்ட போகிறாங்க,
கல்லை தூக்கி அடிக்க போகிறாங்கன்ற அந்த சிந்தனையில் தான் நம்ம கொத்துது 90%. கும்பலாக பறக்கிறது வந்து குருவிக்காரன் சுட போனால் அது வந்து கும்பலாக பறக்கும். ஏதாவது ஒரு காக்கா செத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா காக்காவும் கும்பலாகுது. அப்போ அதோட இனத்துக்காகவும் அதோட பசிக்காகவும் அதோட தேவைக்காகவும் தான் அது வருது. அதுக்கு உணவுகள் எங்கேயும் கிடைக்காதால அது வந்து வீட்டில் ஒரு கெஸ்ட்டு மாதிரி இருக்குது. அதாவது வீட்டில் வந்து டெய்லி கூப்பிட்றது, வடை கேட்குறது, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இந்த உயிருக்கு இந்த கருப்பாக இருக்கிறதால அது ஒன்றும் பாவம் கிடையாது. இது ஒரு பறவை, அது என்ன பாவமோ, அது என்ன பசியில் இருக்கோ அப்படின்னு அதுக்கு தண்ணி வைக்கிறது, உணவு வைக்கிறது, அது கொத்தனா கூட இந்த சிந்தனையில் இருக்கிறவங்கள பாதிக்காது. முதல்நிலை பரிகாரம் நான் சொல்கிறேன். காக்காவை இப்போ அண்டங்காக்கா 1 ஃபார் ஜாய், 1 ஃபார் சாரோ, 2 ஃபார் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அண்டங்காக்கா பார்த்தா தடுத்துரும், அதுன்னா 2 அண்டங்காக்கா பார்த்தா சூப்பர் இருக்கும். அந்த அண்டங்காக்கா பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், பாவம் அந்த அண்டங்காக்கா, அது கருப்பாக பிறந்ததுக்காக இருட்டு கருப்பு, எருமை கருப்பு, காக்கா கருப்பு, இந்த கருப்பு நிறத்தை வச்சு தான் இதுவே கிளியோ மயிலோ அழகழகாக இருக்கிற விஷயங்களை வச்சு நம்மளுக்கு தருதருன்னு சொல்லலை. இதை வச்சு நம்ம முன்னோர்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? காக்காவுக்கு என்ன உதவி செய்யணும், காக்காவுக்கு என்ன உணவு தரணும், அந்த மாதிரி நம்ம 6ஆம் அறிவு, அதுக்கு 6 அறிவு இல்லைல்ல. அப்போ அந்த பறவைக்கு நம்ம நல்லதை செய்ய நினைக்கும் போது அது கொத்தனாலும் உங்களுக்கு பதிக்காது, அது கொத்தனாலும் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். அந்த உயிருக்கு நல்லதாக நீங்கள் நினைங்க. அது வந்து முதல்நிலை பரிகாரம். பொதுவாக இந்த ஐதீகத்துக்கு சனி பகவான் கோயிலில் போய் விளக்கு ஏற்றுவாங்க, அது நல்லது தான். குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்தாலும் நல்லது தான். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது உணர்த்துதுன்ட்டு நம்ம வாழ்க்கையை நல்லதுக்காகவே எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். இதே நம்ம கோழியை பயன்படுத்துவோமா? புரியுதுங்களா? அப்போ அந்த பறவை அதோட உணர்வு புரியுதுங்களா? அப்போ இயற்கையாகவே அது கூடு கட்ட போகும்போது 2 முள்ளு கீழே போடும். ஒன்றும் இல்லை, நம்ம முக்கால்வாசி செடிங்க நம்ம மொட்டை மாடியில் தரையிலாம் வளர்கிறதுக்கான காக்காங்க தான். அதுக்கு போகும்போது வரும்போது அந்த பழத்தை சாப்பிட்டா அந்த விதைய, வேப்பம் பழம் விதை, மாம்பழ விதை, அந்த ஒவ்வொரு விதையை அது போடும்போது அது மூலிமா அது எச்சம் பட்டு எத்தனை செடிங்க வளருது, எத்தனை மரங்கள் வளருது இல்லையா? காக்காங்கள் வந்து நம்மளுக்கு தீமையை செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையோட வாழ்வாதாரம் அதுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம திதி அந்த காரியம்லாம் பண்ணும்போது காக்காவுக்கு உணவு வைக்கிறோன்னா அதுதான் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம மனம் வந்து அதை போய் அதை சாப்பிட்டா நம்ம முன்னோர்கள் காக்கா மூலிமா வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு நான் உங்களை குழப்ப விரும்பலை. அது இன்னொரு பதிவில் நம்ம பேசலாம். பொதுவாக காக்கா கொத்தினாலோ உரசினாலோ அதுக்கு ஏதோ ஆபத்து, அதுக்கு ஏதோ கஷ்டம், பாவம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது. இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தால் விளக்கு ஏற்றுங்க, அன்னதானம் பண்ணுங்கள், காக்காங்களுக்கு உணவு வைங்க டெய்லி. அது ஒரு உயிராக நினச்சி அதுக்கு ஒரு நல்ல சிந்தனையோடு நீங்கள் பண்ணும்போது அது உரசுறதோ கொத்துறதோ புரியுதுங்களா, நம்மளை பார்த்து கத்துறதோ முறைக்கிறதோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு தோஷமும் வராது. நம்ம அதுக்கு உணவு கொடுத்தா நம்ம திருப்தியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அந்த உயிரை காப்பாற்றின ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து காக்கா வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு காக்கா உள்ள ஒரு நேரடி தொடர்பு. வணக்கம்.